Hi friends, welcome to Samria channel Hindi Big Boss 18 episode number 84. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோட் தான். ஸோ நான் என்ன ஹைலைட்டாக இருந்ததுன்னா அவினாஷோட இமேஜ் கிளியரன்ஸ் பற்றி தான். கஷிஷ் அவினாஷ் மேலே போட்ட பழியும் அதனோட விளக்கத்தையும் வந்து வீடியோ பை வீடியோவாக போட்டு விளக்குனாங்க, யார் மேலே தப்பு யார் மேலே கரெக்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ பேசிக்கலி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்குது இல்லையா வெளியில், ஆண்கள் மேலே பெண்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக பழி போட்டுறாங்க. ஏன்னா வந்து பெண்களுக்கு தான் வந்து நிறைய விஷயங்கள் தவறாக நடக்குது சொசைட்டியில். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு சில பெண்கள் வந்து ஆண்கள் மேலே தவறான பழிகளையும் போட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து இந்த கேமரா இதெல்லாம் இருந்ததுனால அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன் ஜென்ரல் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு பையனுக்கு நடந்ததுன்னா அது எப்பவுமே வந்து பையன் மேலதான் தப்பா இருக்கும். அண்ட் பையனை தான் நம்ம வந்து சாரி கேட்க சொல்லிட்டு போவோம். இங்கேயும் அதுதான் நடந்திருக்கும். பிரைவேட் கான்வர்சேஷனா வச்சிருந்தா அழகா அவர் சாரி சொல்லிட்டு அவர் மேல தப்பை வாங்கிட்டு போயிட்டே இருந்திருப்பாரு. நடந்துருச்சுன்னா கஷிஷ் வந்து அது எல்லாத்தையும் பப்ளிக்கா பண்ணிட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் வந்து அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டாங்க. ஸோ இவ்வளவு தூரம் வந்து கோர்ட் செட்டப் வச்சு விசாரிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சல்மான் கான் டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு போயிடுறாரு. போனோடனே எல்லாரும் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்றாங்க. அவர் வந்து அந்த விஷஸ் வாங்கிக்கிறதுக்குள்ள நான் சாஹத் கிட்ட பேசணும் அப்படின்னு பாஞ்சு பேசுறாரு. என்ன கேட்கிறாருன்னா, எப்படி சாஹத் உங்களுக்கு மட்டும் தெரியுது யார் வந்து டைம் கார்டு ஆக போறான்னு? கரெக்டா அவங்க கிட்ட போயிட்டு நல்ல கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணிடுறீங்க, நல்லா பேசிடுறீங்க, ஸோ தட் வந்து உங்களை வந்து அவங்க வந்து உங்களை சேவ் பண்ணிடுறாங்க. எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுது அப்படின்னு சாஹத் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு சல்மான். ஸோ சல்மான் சொல்றாரு, உங்களுக்கு வந்து இந்த நிஜமாவே இந்த பவர் இருக்கா என்னன்னு தெரியல, உங்களால வந்து அடுத்து வரதை கணிக்க முடியுது, அதனால நியூ மூவி வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. உடனே சார்ஜ் சொல்றாங்க, சூப்பர் டூப்பர் ஹிட் சார், உங்க மூவி செமையா போகும், பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சல்மான் என்ன சொல்றாரு, மூவி ஹிட் ஆச்சுன்னா நீங்க அந்த கிரெடிட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஃபன் டாக் முடிச்சுட்டு நேரா நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு சும்க்கு வந்து கங்க்ராச்சுலேட் பண்றாரு டைம் கார்டு ஆனதுக்கு. அப்படியே கேட்கிறாரு, நீங்க வந்து ஃபேரா செலக்ட் ஆனீங்கன்னு உங்களுக்கு தோணுதான்ற மாதிரி கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டாஸ்க் நடந்து நீங்க டைம் கார்டு ஆனப்போ அப்படியே ரிமோட்டை நான் கீழே போட்டேன், அதை திரும்பி தூக்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களோட பவரே முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோ சீக்கிரத்துல வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க அந்த டைம் கார்டு டாஸ்க்ல இருந்து. ஸோ நெக்ஸ்ட் டைமும் வந்து டைம் கார்டு ஆயிருக்கீங்க, ஸோ ஃபேரா வந்திருக்கீங்கன்னு தோணுதா அப்படின்ற மாதிரி சல்மான் கேட்கும்பொழுது, ஏன் நான் ஃபேரா தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கரண் கிட்ட போய் கேட்கிறாரு, கரண் நீங்க தான் வந்து எல்லாத்துலயுமே நியூட்ரலா இருப்பீங்க, இந்த ஃபேர் அதை பத்தி ரொம்ப பேசுவீங்க, ஸோ நீங்க சொல்லுங்க இந்த விஷயம் ஃபேரா நடந்துச்சா, முக்கியமா அந்த ஸ்னோமேன் செய்யறது வந்து கரெக்டா நடந்துச்சா, ஏன்னா நீங்களே உங்க ஸ்னோமேன் வந்து நல்லாவே செய்யல அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, ஸோ உங்களை ஏன் அவங்க செலக்ட் பண்ணி அமிச்சாங்க ஸ்ருதிகான்னு. உடனே அதுக்கு கரண் சொல்றாரு, இங்க வந்து ஸ்ருதிகா சஞ்சாலக்கா இருந்தா சும் வந்து செலக்ட் ஆவாங்க, அந்த சைட்ல ஈஷா நடுவரா இருந்தா அவினாஷ் செலக்ட் ஆவாங்க, ஸோ எந்த குரூப்புக்கு ஏத்த மாதிரி இருக்காங்களோ அந்த குரூப்ல அந்த ஆளுங்க செலக்ட் ஆவாங்கன்ற மாதிரி கரண் சொல்லிடுறாரு. சல்மான் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து பயாஸ்டா இருக்கிறது, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேவரட்டிசம் பண்றதுலாம் நான் தப்புன்னு சொல்லலை, ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. கரண் குரூப்புக்கும் அவினாஷ் குரூப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, அவினாஷ் குரூப்ல சொல்லிட்டே செஞ்சாங்க, நாங்க டிஃபெண்ட்லாம் அவங்க பண்ணல, ஆமா நான் பயாஸ்டா தான் இருந்தேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா உங்க குரூப்ல பாத்தீங்கன்னா நாங்க ஃபேர்னு சொல்லிட்டே பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகாவை பார்த்து சொல்றாங்க. அப்போ ஸ்ருதிகா கிட்ட கேட்கிறாரு அதே டைம் சல்மான், என்ன ஸ்ருதிகா நீங்க வந்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்பவும் போகணுமான்னு கேட்கும். இல்ல எனக்கு போக வேணாம் அப்படின்னு இப்ப தெரியுதா, சோ அந்த அவசரத்துல நம்ம வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அர்ஜுன் வரனா விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த மாதிரிதான் வாழ்க்கை, நம்ம வந்து போராடணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிகாக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. அதே டைமுக்கு கரண் திரும்பி, இதுக்குதான் நான் வந்து உன்னை டபுள் ஃபேஸ்டா இருக்க வேணாம்னு சொன்னேன் அப்படின்ட்டு அவர் வந்து கையில வந்து கிளியரா வச்சுக்கிறாராம். ஏன்னா வந்து அவர் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, ஸோ அந்த நியூட்ரலுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றதுனால இதுக்குதான் நான் வந்து உன்னை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்ல சொன்னேன், இந்த மாதிரி டபுள் ஃபேஸ்டா இருக்காத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி வச்சுக்கிறாரு ஸ்ருதிகா கிட்ட. ஸோ இப்போ டைம் கார்டு டாஸ்க் வந்து அன்ஃபேரா நடந்துருச்சு போல, சோ நம்ம சைட நம்ம கிளியரா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா கிட்ட இந்த வார்த்தையை போட்டு வச்சுக்கிறாரு கரண். சோ இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லப்பா, நான் வந்து ஃபேரான பர்சன், ஸ்ருதிகா எடுத்த முடிவுனாலதான் சும் டைம் கார்டு ஆனாங்க, அது ஃபேரா இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி கரண் வந்து அவர் சைட கிளியரா வச்சுக்கிறாரு. அப்புறம் சல்மான், சரி இந்த விஷயம் வந்து ஃபாஸ்டா முடிஞ்சிச்சு, நம்ம நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அவினாஷோட மேட்டருக்கு தான் வராரு, அவினாஷ் அண்ட் கஷிஷ் விஷயத்துக்கு. வந்து ஒரு கோர்ட் செட்டப்ல வச்சுதான் நம்ம விசாரிக்க போறோம்னு சொல்லிட்டு ஸோ சல்மான் வந்து சும் பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான், அவினாஷ் வந்து இந்த வீட்டுல ஃபிளர்ட் பண்றது தப்பா ரைட்டா அப்படின்ற மாதிரி. அவினாஷ் ஃபிளர்ட் பண்ணலாமே, இந்த வீட்டுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சும் சொல்றாங்க. கரெக்ட், தப்பு கிடையாது நீங்களே ஒத்துக்கிறீங்களா, அப்புறம் ஏன் அவினாஷை பத்தி அப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு உடனே, இல்ல நான் நினைச்சேன் அவினாஷும் ஈஷாவும் சீரியஸா இருக்காங்க, சோ அந்த டைம்ல வந்து இன்னொரு பொண்ணோட ஃபிளர்ட் பண்றது தப்பு அப்படின்னு. அப்போ வந்து கரண் ஃபிளர்ட் பண்ணா கரெக்டா அப்படின்னு சல்மான் கேட்கிறாரு. இல்ல கரண் வந்து என் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, அதனால அவர் வந்து ஃபிளர்ட் பண்ணலாம். என்ன சொல்றாருன்னா, அவருக்கும் கரண்க்கும் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதே மாதிரிதான் வந்து அவினாஷ் அண்ட் ஈஷாக்கும். ஸோ இது ஒரு கன்ஃபியூசிங் ரிலேஷன்ஷிப், யாருமே வந்து கிளாரிட்டி தரல. அப்படி இருக்கும்பொழுது யாரோட ஃபிளர்ட் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் சும் வந்து சொல்றாங்க, கரெக்ட் தான், ஸோ நான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது தப்பு தான் ஒத்துக்கிறாங்க. அப்போ நீங்க தப்புன்னு ரியலைஸ் பண்ணா என்ன பண்ணுவோன்னு கேட்கிறாரு சல்மான். சாரி சொல்லணும். சரி சாரி சொல்லிருங்கன்னு சாரி சொல்லிடுறாங்க. சாரி அவினாஷ். சல்மான் என்ன சொல்றாரு, ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக அவரோட இமேஜ் வந்து நீங்க இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணக்கூடாது,
கேரக்டரே வந்து டேமேஜ் பண்ற மாதிரியான விஷயம் இது. ஸோ அதை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சும்மா வந்து ஓகே பண்றது தப்பு தான், என் மேல தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு சும்மா அனுப்பிட்டு நெக்ஸ்ட் வந்து சாராவை கூப்பிடலாம். சாராவை கூப்பிடுறாரு. சாரா கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிளிப்பிங் போட்டு காட்டுறேன் அப்படின்னு, நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணீங்க இதை பத்தின்னு சொல்லி நான் ஒரு கிளிப்பிங் போட்டு காட்டுறேன். ஓகே நாமினேஷன் டாஸ்க்ல சாரா வந்து சொல்றாங்க இந்த ஈஷாவோட இருக்கிற ஒரு ஆங்கிள் பத்தாதுன்னு கஷிஷ் கூட ஆங்கிள் மேக் பண்ண போனியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கவும் அவினாஷ் சொல்றாரு இல்ல அவ வந்தா அதனால நானும் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் பிளேம் பாத்தீங்கன்னா 2 பேர் மேலயும் இருக்கிற மாதிரி தான் அவினாஷ் சொல்லியிருக்காரு. அவ வந்தா சோ நானும் போனேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் கிளிப் போட்டு தராங்க. அந்த கிளிப்ல பாத்தீங்கன்னா சாரா வந்து ஈஷா கிட்ட ஒரு இந்த விஷயத்தை பத்தி விளக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவினாஷ் அண்ட் கஷிஷ் விஷயத்தை பத்தி விளக்கிட்டு இருக்காங்க. வந்து ஈஷா வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு வராங்க. அப்போ வந்து ஈஷா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கு புரியும்ல இந்த ஆங்கிள் மேக் பண்றது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வந்து கஷிஷ் மேல போடலாம், சோ உனக்கே தெரியும் அது தப்புன்னு சொல்லிட்டு அதுக்காக டிஃபெண்ட் பண்ணிட்டு வராத அப்படின்ற மாதிரி சாரா சொல்லிட்டு போறாங்க. என்ன கேட்கிறாரு, இதுல வந்து என்ன ராங், யார் மேல ராங்ன்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்துட்டு நான் அவினாஷ் மேலதான் தப்புன்ற மாதிரி சொன்னேன். ஏன்னா வந்து அந்த ஆங்கிள் மேக்கிங்ன்ற வார்த்தை வந்து அவர் அந்த பொண்ணு மேல சொன்னது தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அதுதான் வந்து கஷிஷ் என்கிட்ட சொன்னாங்க, ஆங்கிள் மேக் பண்ணலாம், ஃபிளேவர்ஸ் ஆட் பண்ணலாம், இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து அவர் சொன்னதா சொன்னாங்க. ஸோ அது வந்து தப்பான வார்த்தை, ஒரு பொண்ணு கிட்ட வந்து அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றது வந்து தப்பான விஷயம்ன்றதுனால தான் நான் பேசினேன் அப்படின்னு சாரா சொல்லவும், அதுக்கு சல்மான் கேட்கிறாரு, சரி இந்த ஆங்கிள் ஃபிளேவர் இதெல்லாம் வந்து தப்பான வார்த்தை ஒரு பொண்ணு மேல போடுறதுன்னா ஒரு பையன் மேல வந்து விமனைசர், சீப்ஸ்டர் இதெல்லாம் சொல்லும் பொழுது அவரோட இமேஜ் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு சல்மான். அதுக்கு வந்து சாரா வந்து கரெக்ட், அவரோட இமேஜ் வந்து டேமேஜ் ஆகும், நான் அதுக்கு தான் கஷிஷ் கிட்ட சொன்னேன், எதுக்கு அந்த டேர்ம்லாம் அவ யூஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சாரா சொல்றாங்க. இல்ல நீங்க வந்து சொன்னீங்க இந்த மாதிரி நாமினேஷன்ல வந்திருக்கல அதனால தான் நீ இதெல்லாம் பண்றன்ற மாதிரி அவினாஷ் ஹைப்பரா இருக்கும் பொழுது சொன்னீங்கன்னா அந்த கிளிப்பையும் போட்டு காட்டுறாங்க. அந்த கிளிப்பை பார்த்துட்டு வந்த உடனே எல்லாரும் ஹவுஸ்மேட்ஸ் கிட்டயும் சல்மான் கேட்கிறாரு, சாரா நாமினேஷன்ல வந்தா ஏதாவது பிரச்சனையை கலப்புறாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்னு உடனே நிறைய பேர் கை தூக்குறாங்க. உடனே சாரா சொல்றாங்க, நான் மட்டும் பண்றது இல்லை, எல்லாருமே இந்த வீட்டுல அப்படிதான் பண்றாங்க, நாமினேஷன்ல வந்தா எதனா பிரச்சனை கிரியேட் பண்ணதான் செய்யறாங்க அப்படின்னு. உடனே எல்லாரும் வந்து பிரச்சனை கிரியேட் பண்றதுன்றது வேற, கேரக்டரே வந்து டேமேஜ் பண்ணி விட்டுறதுன்றது வேற, நீங்க அந்த விஷயத்தை தான் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லவும் சல்மானும் எக்ஸாக்ட்லி அது வந்து தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ சாரா என்ன சொல்றாங்க, கஷிஷ் இந்த விஷயத்த எனக்கு சொன்னதுதான் எனக்கு தெரியும், ஸோ அதை வச்சுதான் வந்து நான் இதை ஒரு இஷ்யூவா கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணேன், வேற ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்ன உடனே சல்மான் சொல்றாரு, ஓகே நீங்க வந்து இது ஒரு இஷ்யூவா கிரியேட் பண்ணலாம் நாமினேஷனுக்குன்ற மாதிரி நினைச்சிட்டீங்க இல்லையா, அப்போ இதெல்லாமே பிளான்டுன்னு உங்களுக்கு தெரியும், அப்புறம் நீங்க ஏன் ஈஷாவை பத்தி ரொம்ப கவலைப்படுற மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு கிளிப்பிங் போடுறேன்னு ஈஷாவை பத்தி பேசுறாங்க. ஈஷாவை வந்து அவினாஷ் இந்த வீட்டுக்குள்ள ஏமாத்திட்டு இருக்காரு, இதை பத்தி ஈஷாக்கு வெளியில போய் தான் தெரியும், ஸோ அதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சாரா பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஈஷாக்கு வந்து இதை புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சாரா. சோ அந்த கிளிப்பிங்கையும் போட்டு காமிச்சிட்டு ஈஷா மேல உங்களுக்கு என்ன அவ்வளோ கன்சர்ன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சல்மான் கேட்கிறாரு, ஸோ இந்த விஷயம் இந்த சண்டைலாம் நீங்க பண்ணது வந்து கஷிஷ் சொன்னதை வச்சுதான், கஷிஷ் வந்து உங்ககிட்ட இதை ஒரு இஷ்யூவாக்க சொன்னாங்க, ஸோ அதை வச்சுதான் நீங்க பண்ணீங்க அப்படின்னு ஒன்னு. ஆமா கம்ப்ளீட்டா கஷிஷை நம்பியிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு சல்மான். சாரா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாராக்கு வந்து நரேட்டிவ் 1, நரேட்டிவ் 2, நரேட்டிவ் 3ன்னு 3 நரேட்டிவ் போட்டு காட்டுறாரு. அதுல ஃபர்ஸ்ட் நரேட்டிவ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாரா ஈஷா கிட்ட போயிட்டு இப்போ அவினாஷ் உன் ஃப்ரெண்டுனா இந்த நடந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கணும்ல, ஏன் வந்து சொல்லல, வந்து கிளியரா சொல்லிட்டேன் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் வந்து அவன் ஷோக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பாயிண்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஃபன்னுக்காக இல்லை, நிஜமாவே வந்து ஆங்கிள் மேக் பண்ண ட்ரை பண்றான், உங்ககிட்ட ஒரு ஆங்கிள் மேக் பண்ணிட்டு அந்த சைட்லயும் ஒரு ஆங்கிள் மேக் பண்ண அவினாஷ் ட்ரை பண்றான் அப்படின்ற விஷயத்த வந்து ஈஷா மனசுல போடுறாங்க. சரி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நரேட்டிவ் 2ல என்ன சொல்றாங்கன்னா, நாமினேஷன் டைம்ல வந்து கஷிஷ் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா, நான் கேட்டேன் இதை வந்து நான் நாமினேஷன் டைம்ல நான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு கஷிஷ் சொல்லியிருக்காங்க, இல்ல நான் இந்த விஷயத்த கரண் கிட்டயும் சொல்லியிருக்கேன், கரணும் வந்து யூஸ் பண்ணுவார் அந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லவும், ஏன் கரண் கிட்ட நான் நல்லா பண்ணுவேன்ல அதை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து சென்சிட்டிவான விஷயம் இல்லை, ஸோ நான் டீசெண்டா பண்ணுவேன், கரண் எப்படி பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்று கஷிஷ் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே நீங்களே அதை வெளியில கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாமினேஷன் உள்ள போய் பேசிட்டு வந்தோடனே வெளியில வந்தோடனே நீங்க ஏன் வந்து வெயிட்டேஜே கொடுக்காம சொல்லிட்டீங்க, இந்த விஷயத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கலான்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு ஈஷா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பேசிக்கலி இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க ஈஷா. ஆமான்னு சாரா சொல்றாங்க. இப்போ சல்மான் என்ன சொல்றாரு, நீங்க பேசியிருக்கிறது வந்து ஒருத்தரோட இமேஜ டேமேஜ் பண்றதுக்கு போதுமான விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க, அது உங்களுக்கு புரியுதா, இந்த மாதிரி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல ஒருத்தரோட இமேஜை நீங்க டேமேஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாரு. அது தப்பு தான் அப்படின்னு சொல்லுவோம். இருங்க இன்னொரு கிளிப்பும் பாருங்க, நரேட்டிவ் 3 போட்டு காட்டுறாரு. தேர்ட் நரேட்டிவ்ல சாரா வந்து கஷிஷ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எதுக்கு நடந்திருக்குன்னு உனக்கு புரியுதா, இது எல்லாமே வந்து ஒருத்தரை அப்லிஃப்ட் பண்றதுக்காக, அவங்கள வந்து தூக்கி விடுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சேனல்ன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போ சல்மான் கேட்கிறாரு, யாரை தூக்கி விடுறதுக்காக
எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்ல அவினாஷ், ஏன்னா இதுக்கு முந்தைய டைம்லலாம் நிறைய விஷயம் வந்து அவினாஷ்க்கு ஃபேவரட்டிசமா நடந்திருக்கு, ஸோ அதை வச்சு நான் சொல்றேன், அதனாலதான் வந்து இந்த விஷயத்தையும் அப்படிதான் பண்றாங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி சாரா சொல்றாங்க. ஒருத்தர் வந்து போக் பண்றாங்கன்றதுக்காக ஒரு இஷ்யூ கிரியேட் பண்றது ஓகே தான், ஆனா அவங்களோட இமேஜே வந்து டேமேஜ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு கேரக்டர் அசிங்கப்படுத்தக்கூடாதுல அப்படின்ற மாதிரி சொல்லவும் சல்மான் வந்து கேட்கிறாரு, கரெக்ட், இந்த பாயிண்ட் கரெக்ட், எப்படி நீங்க வந்து ஒருத்தரோட கேரக்டரை அசிங்கப்படுத்தலாம், நீங்க மைண்ட் கோச் வேற பத்தாததுக்கு நீங்க எப்படி இதை பண்ணலாம், நீங்க பண்ண தப்பு தானே சாரி கேட்டுறாங்க. சரி போய் உட்காருங்கன்றாங்க. அந்த டைம் காரன் சொல்றாங்க அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, பிரச்சனை என்னன்னா இந்த இஷ்யூ வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு அதே டைமுக்கு என்கிட்டயும் வந்து கஷிஷ் சொல்லிட்டாங்க, எங்க நான் நாமினேஷன்ல யூஸ் பண்ணிட்ட போறேன்னு அவங்களுக்கு பயம். மொத்தத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருச்சு இந்த விஷயம், அவங்களுக்கு மட்டும் வந்திருக்க வேண்டிய ஃபுட்டேஜ் வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சுன்னு கவலை அப்படின்னு கரண் சொல்றாரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சாராவை அனுப்பிட்டு கஷிஷுக்கு கூப்பிடுறாங்க. கஷிஷ் கிட்ட ஃபர்ஸ்ட் சல்மான் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நான் சொல்றதுக்கு எஸ் ஆர் நோ மட்டும் பதில் சொல்லுங்க, வேற எதுவும் சொல்லாதீங்க. கஷிஷ் அவினாஷோட இமேஜை குலைக்கிறதுக்காக தான் இந்த டாபிக்கை கொண்டு வந்தாங்க, இதுக்கு எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கஷிஷ் சொல்றாங்க கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளிப் காட்டுறேன் அப்படின்னு ஒரு கிளிப்பிங் காட்டுறாரு. அதுல கரண் வந்து பேசிட்டு இருக்காங்க கஷிஷ் கிட்ட, ஆங்கிள் மேக் பண்றதுக்காக அவினாஷ் கிட்ட வந்தா நீ சொல்றியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ நினைச்சுக்கோங்க அப்படின்னு கஷிஷ் சொல்லிட்டு இருக்காங்க. கரண் கேட்கிறாரு, அப்போ உன்கிட்ட ஒரு ஆங்கிள் மேக் பண்றதுக்கு வந்தாங்கன்னா ஈஷா கிட்டயும் அதே மாதிரி தானே ஆங்கிள் மேக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஆமா அப்படிதான் எனக்கு புரிஞ்சிச்சு, நான் அந்த மாதிரி தான் கன்வின்ஸ் ஆயிருக்கேன் அப்படின்ற மாதிரி கஷிஷ் சொல்றாங்க. ஸோ அவங்க பேச்சே எப்படி இருக்குன்னா வந்துட்டு ஏதோ ஒரு இஷ்யூவா வச்சு பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப சல்மான் என்ன கேட்கிறாருன்னா, இஷ்யூவை வச்சு நீங்க வந்து அவினாஷோட இமேஜை குலைக்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா கரண் வந்து உங்ககிட்ட கேட்கும்பொழுது அதெல்லாம் சும்மா ஃபன்காக தான் பண்ணியிருந்தோம், அது ஒன்றும் பெரிய சீரியஸான விஷயம் இல்லை, ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, நீங்க ஏன் வந்து அதை நீங்க எப்படி வேணுமோ நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது வந்து இன்னும் கொஞ்சம் அதை எடுத்துட்டு போங்க, அதை இன்னும் ஒரு கான்வர்சேஷனா ஆக்குங்க, அது ஒரு இஷ்யூ ஆக்குங்கன்னு சொன்ன மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சல்மான் கேட்கிறாரு. கஷிஷ் சொல்றாங்க, நான் அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கிட்டேன், என்கிட்ட வந்து அந்த 30 minutes கான்வர்சேஷன்ல அவினாஷ் பேசுனது வந்து எனக்கு அப்படிதான் புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கஷிஷ் சொல்றாங்க. சல்மான் சொல்றாரு, அந்த வீடியோ கிளிப்ல பாத்தீங்கன்னா நீங்க தான் வந்து அவர்கிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் உங்ககிட்ட ஃபிளர்ட் பண்ணல, இன்ஃபேக்ட் வந்து அவர் விட்டா போதும்ன்ற மாதிரி தான் உட்கார்ந்துருக்காரு, நீங்க தான் வந்து அவரை ஓவர் போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சல்மான் சொல்றாரு. அதுக்கு கஷிஷ் சொல்றாங்க, இல்ல நான் ஓவர் போர்ட்லாம் ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நீங்க தான் அதுல ஜாஸ்தியா ஃபிளர்ட் பண்றீங்க, அவினாஷ் வந்து சும்மா நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு, இன்ஃபேக்ட் வந்து நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா கஷிஷ் வந்து இல்ல நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க கேட்கல, இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட போறீங்கன்னு தான் கேட்டேன் அப்படின்னு, நீ மைக்க நல்லா க்ளோஸ்ல வச்சுட்டு பேசணுமா, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், அண்ட் எனக்கு தெரியும் இப்போ நீங்க ஒன்றும் போடலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன போட போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்க, ஸோ நாங்களும் அந்த கான்வர்சேஷன் பார்த்தோம், அந்த கிளிப்பிங்கையும் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சல்மான் சொல்றாரு. அப்போ கஷிஷ் சொல்றாங்க, எனக்கு ஃபிளர்ட் பண்ணதுலலாம் வந்து பிரச்சனையே கிடையாது, அவர் வந்து இந்த ஆங்கிள் மேக் பண்றதுக்கு கஷிஷ் தான் என்கிட்ட வந்தா அப்படின்னு சொன்னதுதான் வந்து எனக்கு தப்பான ஸ்டேட்மெண்டா தோணுச்சு அப்படின்னு சொல்லவும் சல்மான் சொல்றாரு, ஆப்வியஸ்லி நீ தானே போயிருக்க, நீ தான் அவரோட பூல்ல உட்காந்து அவருக்கு மேல நீ தான் ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்க, அப்போ வந்துட்டு நீ அவர்கிட்ட ஆங்கிள் மேக் பண்ண போயிருக்கன்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, கரெக்ட் தானே அவர் சொன்னது அப்படின்ற மாதிரி கஷிஷ் கிட்ட சொல்றாங்க. இல்ல நான் எந்த ஆங்கிளும் மேக் பண்ண வரல அப்படின்னு நீ ஸ்டார்ட். சல்மான் வந்து அடுத்தடுத்த வீடியோ கஷிஷ்க்கு போட்டு காமிச்சிட்டே இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ரஜத் வந்து சொல்றாரு டைனிங் டேபிள் உட்காந்துட்டு, பத்தியா அவன் உன்ன ஆங்கிள் மேக் பண்றன்ற மாதிரி சொல்லிட்டாங்க, பாருங்களேன் கடைசியில என் மேலே திருப்பி விட்டாங்க, இவங்க 3 பேருமே வந்து பீஸ் ஆஃப் ஷிட் அப்படின்னு சொல்றாங்க. சல்மான் கான் கேட்கிறாரு, யார் அந்த 3 பேரும் கேட்கவும், நான் வந்து அவினாஷ், ஈஷா அண்ட் விவியன் இவங்க 3 பேரை தான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அவங்கள எதுக்கு நீ பிளேம் பண்ற, அவங்க எங்க இருந்து வந்தாங்க, ஈஷா அண்ட் விவியன் இதுல என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சரி நான் அடுத்த கிளிப்பிங் போடுறேன், அடுத்த கிளிப்பிங் போடுறாரு. அந்த கிளிப்பிங்ல போயிட்டு கரண் கிட்ட அவங்க கேட்கறாங்க, கரண் இந்த விஷயத்தை நீங்க எப்போ பேச போறீங்க, எனக்கு ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லவும் கரண் வந்து சொல்றாரு, நான் எப்போ டைம் லைன்லாம் சொல்ல முடியாது, எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போ நான் எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு ஒண்ணு, வேணா நான் இதுல இருந்து பின் வாங்கிக்கிறேன், வேற யாரையாவது பேச சொல்றியா இல்ல நீ வந்து பேசுறியா உன் விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரஜத் வந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த கிளிப்பிங்கே போட்டு தராங்க. ஸோ என்ன சொல்றாருன்னா, இதை இஷ்யூ ஆக்கவே விரும்பலன்னா நீ எதுக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டயா போயிட்டு நீங்க பேசுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, உனக்கு இஷ்யூ ஆக்க வேணால, எதுக்கு வந்து பேசுங்கன்னு புஷ் பண்ணிட்டே இருக்கணும்னு திரும்பி அதே தான் வராங்க. அந்த ஆங்கிள் மேக் பண்ணா நான் வந்தேன்னு சொல்றாங்கன்னு உடனே திரும்பி சல்மான் சொல்றாரு, அந்த ஆங்கிள் மேக் பண்ண நீ தான் போன, ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல நீ தான் வந்து அவரை லீட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு, நானும் லீட் பண்ணல அப்படின்றாங்க. இல்ல நீ தான் அங்க மொத்தமா ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்க, நீ கேட்கிற கேள்விக்கு அவினாஷ் வந்து பதில் தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் கஷிஷ் சொல்றாங்க, ஆமா நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனா வந்துட்டு அதெல்லாம் ஃபன்னுக்காக நான் பண்ணிட்டு இருந்தேன், வந்து அப்படி இல்லவே இல்லை, ஆக்சுவலி ஈஷா ஈடன் தான் வந்து இதை பத்தி பேசினாங்கன்னு ஆரம்பிக்கிறாங்க. சல்மான் வந்து இன்டர்ஃபியர் பண்றாரு. அப்போ வந்து கஷிஷ் சொல்றாங்க, ஒன் செகண்ட் கொடுங்க எனக்கு அப்படின்னா, இல்ல உனக்கு எந்த செகண்ட்ஸும் கொடுக்க முடியாது, உனக்கு பேச விட முடியாது, நீ பண்றது ரொம்ப தப்புன்னு சொல்லவும் ஓகே அப்படின்னா ஃபைன் அப்படின்றாங்க. உடனே சல்மான் வந்து என்கிட்ட வந்து இந்த ஆட்டிடியூட்லாம் காட்டாது, என்கிட்ட இப்படிலாம் பேசாது, நான் உங்ககிட்ட ரெஸ்பெக்டோட தான் பேசிட்டு இருக்கேன், நீயும் என்கிட்ட ரெஸ்பெக்டோட தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் கஷிஷ் ஓகே சாரி சார், நான் ரூடா பேசணும்னு நினைக்கல, தானா வந்துருச்சு, சாரின்னு சொல்றாங்க.
அதுக்கு சல்மான் சொல்றாரு, நாளை பின்ன இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்ததுன்னா நீ எப்படி அதுல இருந்து வெளியில வரணுன்றதுக்காக தான் நான் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். உன்னை வந்து நான் தப்பு சொல்றதுக்காக பேசல, நான் உனக்காக தான் இங்க பேசிட்டு இருக்கேன். அது உனக்கு புரிய மாட்டேங்குது. உன்னை வெளியில கொண்டு வரதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். நீ வந்து இந்த மாதிரிலாம் என்கிட்ட ஆட்டிடியூட் காட்டாதுன்னு சல்மான் சொல்றாரு. உடனே இவங்களும் வந்து ஓகே சாரி சார் அப்படின்றாங்க. சல்மான் என்ன சொல்றாரு, இந்த விஷயத்தை நீ முடிக்கணும்னு நினைச்சிருந்தா நிறைய இடத்துல முடிச்சிருக்கலாம். ஆக்சுவலா வந்து ஈஷா உங்ககிட்ட வந்து கேட்டாங்க இல்லையா, அப்ப கூட நீ முடிச்சிருக்கலாம். நைட் வந்து ஈஷா போய் கேட்கறாங்க அவினாஷ் பேசணும்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது சாரா போய் கேட்கறாங்க பேசணும்னு சொல்லிட்டு, அப்போ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ உனக்கு பேசிக்கலி வந்து இதை ஒரு இஷ்யூ ஆக்கணும். அது இல்லாம நீ என்ன பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 கிளிப்பும் போட்டு காமிச்சாங்க. அதுல வந்து வந்து அவினாஷோட நேம் காமிச்சிட்டு இந்த மாதிரி ஆளுக்கு தான் நீங்க ஓட் போட்டு வீட்டுல இருக்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட பேசுறாங்க. அப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட வந்து பாருங்க கேர்ள்ஸ், இந்த மாதிரி நீங்க ரைட்டா இருந்தா நீங்களும் இதுதான் பண்ணணும்னு ஒரு மெசேஜ் வேற கொடுக்குறாங்க. ஸோ உங்க பாட்டுல இவ்வளோ தப்பு வச்சுக்கிட்டு நீங்க வேணும்ட்டே வந்து அவினாஷை கார்னர் பண்ணோம் ட்ராப் பண்ணுன்றதுக்காகவே பண்றீங்கன்னு கிளிப்பிங் மேல கிளிப்பிங்கா போட்டு காமிச்சிக்கிட்டே இருக்காரு. அதுவும் அவினாஷை நக்கல் பண்ற மாதிரி சிரிச்சுட்டு போறது கஷிஷ், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து வீடியோ மேல வீடியோவா போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இதனால கஷிஷ் வந்து திரும்ப வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இல்ல நான் ஆங்கிள் மேக் பண்ணல, நான் வந்து தப்பாவே பேசல, நான் தப்பா நடந்துக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப சல்மான் சொல்றாரு, இது வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டா என்ன அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்கிறாரு. ஆனா வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்காம அதை டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கவும் சல்மான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னால இதுக்கு மேல பேச முடியாது, நீங்க போங்க, நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னா இருந்துக்கோங்க, அதுக்கப்புறம் வெளியில நீங்க போய் ஃபேஸ் பண்ணிக்கோங்க உங்களோட விஷயத்த அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சார் எனக்கு கொஞ்சம் கொடுங்க, டைம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. இல்ல டைம்லாம் கொடுக்க முடியாது, உங்ககிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன், எனக்கு வந்து இரிட்டேட்டடா இருக்கு, இப்போ என் குரலை கேட்கவே எனக்கு இரிட்டேட்டடா இருக்கு, நீங்க வந்து தயவு செஞ்சு இறங்கி போயிடுங்க, பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கஷிஷும் போய் உட்காந்துடுறாங்க. வந்துட்டு ரஜத் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு சல்மான். அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த பர்சன் வராம இருந்திருந்தா இந்த விஷயம் வந்து இவ்வளவு பெருசா போயிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரஜத்தோட வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டு காட்டுறாரு. ரஜத் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்ணிருக்காரு, போயிட்டு நேரா போய் கரண் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. கரண் கிட்ட எப்பவுமே அவர் ரொம்ப எல்லாம் பேச மாட்டாரு, ஆனா கரண் கிட்ட போய் உட்காந்து இதை ஒரு இஷ்யூவா பேசிட்டு இருக்காரு. அதாவது அவினாஷ் வந்து ஈஷாவோட இருக்கிறது ஒரு ஆங்கிள் மேக் பண்ணிட்டு இருக்கான், அண்ட் இந்த சைட்ல பார்த்தா கஷிஷோட ஒரு ஆங்கிள் மேக் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவன் ரெண்டு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா அப்படின்ற மாதிரி கரண் கிட்ட பேசிட்டு இருக்காரு. கஷிஷ் கிட்ட போயிட்டு கஷிஷ்க்கு சாதகமா பேசுறாரு. அதாவது வந்து டேபிள்ல பாத்தியா அங்க சாப்பிடும் பொழுது ஈஷாக்கு வந்து இந்த விஷயம் பிடிக்கவே இல்லை, வெளியில போய் சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. ஈஷா சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு அவினாஷ் என்ன ஈஷாவோட வந்து பப்பட்டா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. அடுத்தது வந்து இன்னொரு வீடியோ போட்டு காட்டுறாங்க. அதுல வந்து எல்லாத்தையும் வந்து வீக்கெண்ட் கவர்ல பாத்துப்பாங்க, வீக்கெண்ட்ல கேள்வி கேட்பாங்க, அப்போ இருக்கு அவினாஷ்க்கு அப்படின்ற மாதிரி அவரோட குரோதத்தை காட்டுறாரு. இன்னொரு பக்கம் போயிட்டு அவினாஷ் கோமா ஹைப்பரா சண்டை நடந்துட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் டிராமா தானே பண்ற நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஈஷாவும் கோவப்படுறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அப்புறம் வந்து அவினாஷ் கிட்ட வந்துட்டு அவினாஷ்க்கு சாதகமா பேசுறாரு. அப்புறம் திரும்பவும் அந்த சண்டை நடந்து ஈஷா போய் அழுதுட்டு இருக்கும் போது ஈஷா கிட்ட போய் தலையை தடவி இந்த மாதிரி டைம்ல அவனை தனியா விடாத, கூட போயிரு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சமாதானமா பேசுறாங்க. சோ இந்த மாதிரி எல்லார்கிட்டயுமே வந்து நல்ல விதமா ரஜத் வந்து பேசிட்டு இருக்காரு. சோ ரஜத் வந்து என்ன மாதிரியான பர்சன் அப்படின்ற மாதிரி தான் சல்மான் கேட்கிறாரு. நீங்க என்ன ஒவ்வொருத்தர்கிட்ட போய் ஒரு அவங்களுக்கு சாதகமா நடந்துகிட்டே இருக்கீங்க, உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து ஒரே இடத்துல ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட குரூப்பை சூஸ் பண்ணுங்க, யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்கன்றதை சூஸ் பண்ணுங்க, அண்ட் அவங்களுக்கு உண்மையா இருங்க. அவங்க தப்பு பண்ணாலும் ரைட் பண்ணாலும், தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லுங்க, ரைட் பண்ணா ரைட்னு சொல்லுங்க, ஆனா அந்த குரூப்போட நில்லுங்க. இந்த மாதிரி வந்துட்டு சுத்திக்கிட்டே இருக்காதீங்க, எல்லாருக்கிட்டையும் கனெக்ஷன்ஸ் மேக் பண்றேன், எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்காதீங்கன்னு ரஜத் சொல்றாரு. இல்ல நான் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து நான் அவினாஷ் கிட்ட போய் சொல்லிட்டேன், உன் மேல தப்பு இருக்கிறதா நினைச்சுதான் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், உங்களை தப்பு இல்லைன்னு நிரூபிச்சுட்டா நான் வந்து இந்த மாதிரி பேச மாட்டேன், நான் வந்து உங்ககிட்ட சாரியே கேட்டுக்கிறேன் அதுக்காக அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்லியிருக்காரு. சோ அதுதான் அவர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அவினாஷ் கிட்டையும் முன்னாடியே, தப்பு இல்லைன்னா நான் வந்து சாரின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னு ரஜத் சொல்றாரு. ஸோ சல்மான் இதுதான் சொல்றாரு, நீ வந்து ஒரு குரூப்ல ஸ்டிக் ஆகி ஒழுங்கா இரு, சும்மா மாறிக்கிட்டே இருக்காத. ரஜத்தும் ஓகே அப்படின்ட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் ரஜத் அனுப்பிச்சிட்டு ஈஷாவை கூப்பிடுறாங்க. இந்த விஷயத்துல ஈஷா கிட்ட கேட்கிறாரு சல்மான், நீங்க வந்து அவினாஷ்க்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே, இன்ஃபேக்ட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு 20 நாளே இருக்கும்பொழுது அவினாஷ்காக வீட்டை விட்டு வெளியே போகவே ரெடியா இருந்தீங்க. ஸோ அப்படிப்பட்ட பர்சன் 80 டேஸ்க்கு மேல அந்த ட்ரஸ்ட் போயிருச்சா உங்களுக்கு? இத்தனைக்கும் வந்து ஒரே வீட்டுல இருக்கீங்க, ஒரே பெட் ஷேர் பண்றீங்க, அப்ப கூட வந்து அவரோட கேரக்டர் பத்தி உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி சல்மான் கேட்கிறாரு. அதுக்கு ஈஷா வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து முழுசா கஷிஷோட பேச்சை கேட்டுட்டேன், நம்பிட்டேன், சாரா அண்ட் கஷிஷ் வந்து சொன்னதை நான் ஃபுல்லா நம்பிட்டேன், ஸோ அதனாலதான் என் ஃப்ரெண்டை நான் சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்றாங்க. ஓகே ஃபைன், நீங்க வந்து அப்படி இவரை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கறீங்கன்னா எதுக்காக நீங்க அந்த மாதிரி கேட்கறீங்க? சும்மா நீங்க வந்து ஃபேரா தெரியறதுக்காக, வெளியில உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க, பரவாயில்ல தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டையே வந்து கேள்வி கேட்கிறா இவ அப்படின்ற மாதிரி உங்களை கேட்பாங்கன்றதுக்காக நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்றீங்களா, அவினாஷை விட்டு கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல நான் அந்த மாதிரி நினைக்கல, கேம்காகலாம் நான் இதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க.
ஒரு ஃப்ரெண்டா இருந்தா என்ன பண்ணுவாங்க, தப்போ ரைட்டோ தான் ஃப்ரெண்டு கூட நிப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, பொசசிவா இருந்தீங்க. சாரா சொன்ன ஒரு லைனை வச்சுக்கிட்டு அவினாஷோட ரொம்ப சண்டை போட்டீங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு தானே, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, அப்புறம் ஏன் வந்து இவ்வளோ அவினாஷை வந்து கார்னர் பண்ணி திட்டிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கறாரு. கேட்டா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன நினைச்சு எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு, நான் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் அப்ப என் ஃப்ரெண்டு கூட நிக்காம நான் தனியா வந்து இப்படி பேசுனது வந்து ரொம்ப பெரிய தப்பு தான், இது ஏன் சைடுல இருந்தது தப்பு தான். ஸோ நான் வந்து இதுக்காக மனமாற அவினாஷ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்றாங்க. இப்ப சல்மான் கேக்குறாரு, உங்களுக்கு வெளியில பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ட்டு. இல்ல எல்லாமே சும்மா ஃபன்னுக்காக ஷில்பா கிட்ட பேசியிருப்பேனே தவிர நான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை அப்படின்னு உடனே அப்ப ஷாலின் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு கேட்கும். ஆமா, ஷாலின் வந்து என்னோட குட் ஃப்ரெண்ட், அவருக்கும் எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி கனெக்ஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீட்டுல வந்து ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம், அண்ட் வெளியில போய் தான் வந்து அதோட உண்மை நிலைமை தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும். சல்மான் சொல்றாரு, கரெக்ட் இது கரெக்ட் தான், ஆனா வந்து உங்களுக்கு அவினாஷ் கிட்ட ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கு இந்த வீட்டுல, கரெக்டா அப்படின்றாங்க. பேசாம இருக்காங்க ஈஷா. அதுக்கு வந்து சல்மான் சொல்றாரு, வெரி சாரி டு சே அவினாஷ், இவங்க வந்து உங்களை வந்து ஒரு பொம்மையா, கீ கொடுத்த பொம்மையா யூஸ் பண்றாங்க. அதாவது நாங்க எப்படி வெளியில இருந்து பாக்குறோம்னா, ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுங்க, ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு டான்ஸ் ஆடுங்க, ஸ்விம்மிங் சொல்லி கொடுங்க, ஸ்விம்மிங் இந்த பொண்ணுங்களுக்கு கத்து கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்றதெல்லாம் வந்து நீங்களும் வந்து கேட்குறீங்க, கீ கொடுக்குற பொம்மை மாதிரி தான் நீங்க தெரியுறீங்க அப்படின்னு சல்மான் சொல்லவும், ஈஷா வந்து இல்ல நான் அவர் வந்து டாயாலாம் யூஸ் பண்ணல, நிஜமாவே நான் அவர் கேம்காக யூஸ் பண்ணல, அவர் வந்து என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, அண்ட் உங்களுக்கு தெரியுமா இல்லையா அவினாஷ்க்கு வந்து உங்க மேல ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு சல்மான். அதுக்கு வந்து எனக்கு தெரியும், கொஞ்சம் ஃப்ரெண்டை விட அதிகமான ஒரு ஃபீலிங் இருக்கு என் மேலன்றது தெரியும், பட் அதை வந்து நான் இந்த வீட்டுக்குள்ள எதுவும் சொல்ல விரும்பல, போகலாம் வெளியில போய் பார்க்கலாம், ஆக்சுவலி வெளியில போனால் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடைக்காது இந்த ஷோக்கு அப்புறம், அதே மாதிரி அவருக்கும் வந்து கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைக்காது, ஸோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஈஷா. ஸோ சல்மான் என்ன சொல்றாரு ஈஷா கிட்ட, நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்பை விட ட்ராஃபி அதிகமா பாக்குறீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி சல்மான் சொல்றாரு. கண்டிப்பா வந்து ஈஷா வந்து அவினாஷ் உங்களுக்காக ட்ராஃபியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதே மாதிரி அவினாஷும் ஈஷாக்காக ட்ராஃபியை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. சரி ஓகே டன், இன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சல்மான் கிளம்புறாரு. இப்போ கரண் போயிட்டு ஈஷா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, உனக்கு என்ன அந்த ஷாலினோட உனக்கு பழக்கம் இல்லையா, ஏன்னா நான் வந்து ஷாலினோட ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், ஸோ ஷாலின் வந்து எனக்கு நல்லாவே தெரியும், அப்போ வந்து ஒரு ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கும், கிட்டத்தட்ட 14 hours பேசியிருக்காரு, ஸோ அது வந்து நீ தான் நான் நினைச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல அது நான் கிடையாதுன்னு ஈஷா சொல்றாங்க. அப்போ வேற ஏதாவது ஈஷான்னு நேம் வச்சவங்க இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கரண் கிண்டல் பண்றாரு. இல்ல கண்டிப்பா அது நான் கிடையாது, அவருக்கு ஆக்சுவலா வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்கு, என்னோட எதுக்கு கனெக்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்றாங்க. அப்போ கரண் வந்து கேட்கிறாரு, ஸோ ஒண்ணுமே இல்லையா உங்க ரெண்டு பேருக்குள்ளன்னு. இல்ல எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னா, நான் சொல்றேன் அவினாஷ் வந்து ஃப்ரெண்டை விட வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன், எனக்கு வந்து அவினாஷ் அவ்வளவு ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, இருந்தாலும் நான் சொல்றேன் ரொம்ப மில்லியன் டைம்ஸ் வந்து அவரை விட ரொம்ப நல்ல பையன் அவினாஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்போ அவினாஷும் விவேனும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ரஜத்தை வந்து நம்பவே கூடாது, பாருங்க அவங்க கிட்ட போகும்பொழுது அவங்களுக்கு சாதகமா பேசுறாரு, கரண் கிட்ட போகும்போது கரனுக்கு சாதகமா பேசுறாரு, கஷிஷ் கிட்ட இருக்கும்போது கஷிஷ்க்கு சாதகமா, ஸோ இவரை நம்பவே கூடாது, நான் இந்த வீட்டுல இருந்து போற வரைக்கும் ரஜத் கிட்ட வந்து நான் பேசவே போறது இல்லை அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் விவியன் வந்து இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்றாரு, நீ ஒன்னு கவனிச்சியா, அவன் வந்து கரண் கிட்ட உட்காந்து பேசவே மாட்டான், இதை பெருசாக்கிறதுக்குனே கரண் கிட்ட போய் பேசியிருக்கான், அப்போ பாத்துக்கோ அவனோட இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ரஜத் சாரா சாஹத் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல சாரா வந்துட்டு நம்மளெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க இந்த கஷிஷ், இவங்க வந்து கேம் பிளே பண்றதுக்கு நம்ம எல்லாமே வந்து யூஸ் பண்ண விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆளுக்கு அவங்க தரப்பு நியாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே எபிசோட் முடியுது. இதுதான் இன்னைக்கு நடந்தது. ஸோ மொத்தத்துல வந்து அவினாஷோட இமேஜ் கிளியரன்ஸ் தான் இன்னைக்கு ஷோ. சண்டே பாத்தீங்கன்னா அநேகமா சல்மான் கானோட பர்த்டே செலிப்ரேஷனா இருக்கும். ஸோ பெருசா வந்து எந்த ஒரு விசாரிப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எபிசோட் பார்த்தா தான் தெரியும். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல உங்களுக்கு திரும்பவும் மீட் பண்றேன். Until then, bye from Jamima. Take care.